உளநி பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டே வித்தியாசமாக இருக்கும். அவர்கள் பொதுவான அவர்கள் நடத்துகின்ற பாடத்திட்டங்களை பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு படிக்கும்போது 10வது பாடத்திட்டத்தை முடிச்சுடுவாங்க. 11வது படிக்கின்ற போதே 12வது பாடத்திட்டத்தை முடிச்சுடுவாங்க. அந்த மாணவர்களுக்கு காலையில் மாலை வேறு அவங்களுக்கான எந்த உடல் ரீதியான பயிற்சிகளும் கொடுப்பது கிடையாது, உறவு சம்பந்தமான பயிற்சிகளும் கொடுப்பது கிடையாது, மன ரீதியான பயிற்சிகளும் கொடுப்பது கிடையாது. மற்ற எந்த பயிற்சிகளும் அந்த 2 ஆண்டுகள் அந்த மாணவருடைய மனநிலையை மாற்றி அவளுடைய மனது பூரா வேற ஒரு இடத்துக்கு சென்று விடுகிறது. அவங்களுடைய நோக்கெல்லாம் அவங்களுடைய பிள்ளை இப்போ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதுதான். அப்படி அவர்கள் டாக்டராக இன்ஜினியர் இருப்பாங்க. அவள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிறகு அவளுடைய மனநிலை மாறுகின்ற பொழுது உடல் ரீதியான பாதிப்பு மட்டும் இல்லை, மன ரீதியான பாதிப்பும். அந்த மாணவர்கள்லாம் சைக்கோ மாதிரி தான் இருப்பாங்க. நீங்கள் வெளிநாட்டில் எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம் நாங்கள் அந்த பள்ளிகளில் படித்த மாணவர்கள்லாம். ஏன்னா காலையில் 7 மணிக்கு அந்த ஸ்கூலில் விட்டிங்கன்னா நைட்டு 9:30 மணிக்கு தான் அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து நீங்கள் வெளியிட்டு அழைச்சிட்டு வர முடியும். இன்றைக்கி பெரும்பான்மையான தனியார் பள்ளிகள்லாம் அப்படி தான் அங்கே புதுச்சேரியில். ஆனால் அரசு பள்ளியில் அது போன்றெல்லாம் கிடையாது. அரசு பள்ளியில் மாணவர்களுடைய சற்று அவருடைய கல்வித்திறன் குறைவாக இருந்தாலும் பொது அறிவை பொறுத்தவரை மட்டுமல்ல, உடல் ரீதியாக அவளுக்கு எந்த நோய் நொடியும் வருவது கிடையாது, மன ரீதியாக எந்த பாதிப்பு இருப்பதில்லை. நீங்கள் இது ஒரு ஆய்வில் நீங்கள் ஆய்வு நடத்தி பார்த்தாலே உங்களுக்கு மிக எளிதாக தெரியும்.